When chaos rises, only truth can stand eternal. Dharma will always protect those who stand for it. Behold the infinite, for destiny bows before Dharma. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக அண்ட் அன்லிமிட்டடாக கிரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது வந்து மகாபாரதம் எபிக்கோட ஒரு ஸ்மால் ட்ரெய்லர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐல தான் கிரியேட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், சவுண்ட்ஸ் எஃபெக்ட் ஆகட்டும், கேமரா ஏங்கிள்ஸ் ஆகட்டும், கேரக்டர் கன்சிஸ்டன்சி ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோரா 2 அப்படிங்கிற ஒரு ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கிற வீடியோ ஜென்ரேட்டர் டூல், அதை வச்சு தான் நான் வந்து கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? அதை விட்டு நான் வேற எந்த ஒரு அடிஷனல் ஃபியூச்சருமே யூஸ் பண்ணல. ஸோ இந்த சோரா 2 அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஏஐ வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கிற ஒரு வீடியோ ஜென்ரேட்டர் டூல். ஓகேங்களா? ஸோ இந்த ChatGPTயில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஓப்பன் ஏஐயோட தான். ஸோ அது கீழே வந்தது தான் இந்த சோரா 2 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து கூகுள் வியோ 3ல வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கூகுள் ஃப்ளோவில் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் க்ரோக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த சோரா 2 அப்படிங்கிறதுங்க இது எல்லாத்துக்குமே காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு தான் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, முக்கியமாக இதில் வரக்கூடிய கேமரா ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸு, அப்புறம் இந்த குருச்சேத்ரா அப்படிங்கிற வந்து அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரு, இதெல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து ஒன் பை ஒன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டாபிக் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எப்போ போல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற சிம்பிளான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதுங்க, நீங்களுமே கிரியேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்ஸ்டால VPN. ஓகேங்களா? அதாவது வந்து இப்போதைக்கு இந்த சோரா 2 அப்படிங்கிறது US மற்றும் கனடா அங்கே தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்போ போல் VPN தான் வேணும். நம்ம கூகுள் வியோ 3ல முதல்ல யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஸோ VPN இல்லாமல் பண்ண முடியாது முதல்ல. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் VPN யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதை வந்து லாகின் பண்ணுறதுக்கு இன்வைட் கோட் ஒன்று வேணும். அது எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு சொல்லி அது இந்த வீடியோ நான் சொல்லித்தரேன். மூணாவது பார்த்தீங்கன்னா, எப்போ போல் சிம்பிளான ப்ராம்ப்ட் வந்து ChatGPTல வந்து கிரியேட் பண்ணலாம். மகாபாரதம் எபிக் ட்ரெய்லர் வந்து பேஸ் பண்ணி ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு அதை நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ நாலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த சோரா 2ல வந்து எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஹவு டு இன்ஸ்டால் VPN. ஓகேங்களா? சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒபேரா ப்ரௌசர் வித் AI அண்ட் VPN வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒபேரா ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா VPNோட வருது நம்மளுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் VPN வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் எப்போ போல் பார்த்தீங்கன்னா மொபைலை தான் கிரியேட் பண்ணிருக்கிறேன். சப்போஸ் யாராவது PC லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து அர்பன் VPN இருக்குது, க்ரோம் VPN, இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. எல்லாமே கான்செப்ட் ஒன்று தான். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த மாதிரி மொபைலில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒப்பேராவோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே கீழே பாருங்கள், இந்த ப்ரொஃபைல் பேஜ் இருக்குங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல VPN ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு செட்டிங் வரும். செட்டிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், வெர்ச்சுவல் லொக்கேஷன் வந்து அமெரிக்கன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால அமெரிக்கான்னு சொல்லி கொடுத்துக்குங்க வெர்ச்சுவல் லொக்கேஷன். ஓகேங்களா? கொடுத்துட்டு பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், நம்ம சர்ச் பாக்ஸில் போயிட்டு sora.comனு நார்மலாக அடித்தாலே போதும். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்ட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பார்த்தா தெரியும், sora.chatgpt.com தான் இப்படி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து லாகின் கொடுத்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் மெயில் ஐடி எதுவும் இருக்கும் பார்த்தீங்களா, டெம்பரரி மெயில் ஐடி வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கண்டினியூ வித் கூகுள் இருக்கும். அதை கொடுத்து எப்போ போல் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துருங்க. டேரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு யூனிக்கான நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து நார்மலாக ஏதோ ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு வரும். கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும்.
ஸோ இப்போ நேம் எடுத்துக்கிச்சு சேவ்டு யூசர் நேம்னு வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டே ஆன் ஓல்டு சோரான்னு வருது. இப்போ அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பழைய வெர்ஷனுக்கு தான் அது போகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நியூ வெர்ஷனுக்கு போகணும். ஓகேங்களா? இப்போ இந்த நியூ வெர்ஷனில் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்து வீடியோ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம். அதுக்கு வந்து என்டர் இன்வைட் கோடுன்னு இருக்குது. இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து கோடு கேட்கும். ஸோ இந்த கோடு இல்லாமல் வந்து இந்த ப்ராசஸ் இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த கோடு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இன்வைட் கோடு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்குள்ளே வரணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், இந்த ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் சோரா இன்வைட் கோட்ஸ்னு வந்திருக்கு. இங்கே ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கெட் இன்வைட் கோடுன்னு சொல்லி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே பாருங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே ப்ளீஸ் டைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த டைப் யூர் ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் 4ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மறுபடியும் இந்த 4ன்னு கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து சென்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ டைப்புன்னு சொல்லி ஐ வில் ரிப்பே வித் த கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது அப்படியே மறுபடியும் எப்போ போல் காப்பி பண்ணி இந்த மாதிரி டைப் யூர் ரெஸ்பான்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் கொடுத்து மறுபடியும் சென்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கான இன்வைட் கோடு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு கொடுக்குற இந்த கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலிடாக இருக்க மாட்டேங்குது. அதனால் வந்து கீழே வந்தீங்கன்னா டிட் நாட் ஒர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலரில் டேப்பில், அதை கொடுத்திங்கன்னா வேற ஒரு புது கோடு வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த சோரா 2வில் வந்து லாகின் பண்ண பார்த்தீங்களா ஒபேரா விபிஎனில், அங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு சொல்லும். கொடுத்துட்டு ஜாயின் நியூ சோரான்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு இந்த 2-3 டைம் அட்டெம்ப்ட் எனக்கே வந்துருச்சு. ஸோ வந்து இன்வேலிடாக எனக்கு காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பேக் போயிட்டு மறுபடியும் இந்த டிட் நாட் ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்தங்காட்டி 3வது அட்டெம்ப்ட்டில் தான் வந்து எனக்கு லாகின் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது 2 அட்டெம்ப்ட் தான் எனக்கு நடந்துச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கும் போது 3 அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மல் தான், இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ இங்கே வந்து வெல்கம்ஸ் டு நியூ ஸ்டோர்னு வந்துருச்சுங்களா? இப்போ வந்து நீங்கள் கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்குங்க. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸாக வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து இதை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதில் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் போஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 2 ஸ்டெப் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து இருக்குது இப்போ கிரியேட்டாக ப்ராம்ப்ட் வித் சாட் ஜிபிடி. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தா மகாபாரதம் எபிக் ட்ரைலர் வந்து சிம்பிளாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சோரா 2வில் வந்து எப்படி வீடியோ ஜெனரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே நான் சிம்பிளாக கேட்டிருக்கேன், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதே வீடியோவில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதோட எல்லா ப்ராம்ப்ட்டுமே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கேருந்து தாராளமாக எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ இங்கே பாருங்க சிம்பிளாக என்ன கேட்டிருக்கேன்னா கிரியேட்டாக கம்ப்ளீட்லி ஒரிஜினல் மகாபாரத் சினிமாட்டிக் ட்ரைலர் ப்ராம்ப்ட்ஸ் இன் 5 சீன்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா இட் ஷுட் ஃபீல் எபிக் எமோஷனல் அண்ட் டிவைன் லைக் அ மாடர்ன் சினிமாட்டிக் ஹாலிவுட் டு பாலிவுட் ஹைப்ரிட்னு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஈச் சீன் மஸ்ட் ஹேவ் அ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்ட்ராங் விசுவல்ஸ் பட் இட் ஷுட் நாட் காப்பி எனி அதர் வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக நான் கேட்டிருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக் இட் கிராண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் யூனிக்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம முழுக்க ஓன் கண்டென்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம ஒரே இப்போ சின்ன ஒரு கொஸ்டின் தான் அதுக்கிட்ட வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட மாதிரி 5 சீனுக்கான ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு இமேஜை வந்து ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் இமேஜ் வச்சு வீடியோ ரெடி பண்ணணும், அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு ரொம்பவே சிம்பிள் இது. ஓகேங்களா? அதான் நான் முதல்ல சொன்னேன், ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட்னு. சீன் 1 இருக்குங்களா, இது அப்படியே வந்து செலக்ட் டெஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கங்க. இந்த சீன் 1 இந்த டைட்டிலும் கூட காப்பி பண்ணிக்கங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் ஒன்றும் எரர் வராது. ஓகேங்களா? சரி. இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இதில் டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் பேக்ரவுண்ட் விஸ்பர் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் சோரா 2 வாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ காப்பி பண்ண ப்ராம்ப்டை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எப்போ போல் இங்கேயே ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் வந்து லேண்ட்ஸ்கேப்பு போர்ட்ரேட் எல்லாமே இருக்குது. நம்ம லேண்ட்ஸ்கேப் கொடுத்துடலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதில் இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம்னா இங்கே பாருங்கள் 15 செகண்ட் வரைக்குமே டியூரேஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கூகுள் ஃப்ளோ கூகுள் வியோ 3Dயில் பார்த்தீங்கன்னா 8 செகண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதில் பாருங்கள் 15 செகண்ட்ஸ் கொடுத்துக்குறாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் இது. ஓகேங்களா? இது வந்து இப்போ நீங்கள் 5 வீடியோ கிளிக் பண்ணால் நீங்கள் ஜென்ரேட் பண்ணாலே போதும் 1 மினிட்ஸ்க்கான வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் ஏஐ ஸ்டோரி டெல்லிங்கு, அப்புறம் வந்து கிட்ஸோட நர்சரி சாங்ஸு,
அப்புறம் வந்து ஏதாவது வந்து வில்லேஜ் கார்ட்டூன் ஸ்டோரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ இது மூலிமா நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா 15 செகண்ட் அப்படிங்கிறது வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்பவே பாசிபிள் இல்லை. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சென்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏட் டு கியூன்னு வந்துருச்சு. இப்போ இது எங்கே போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இங்கே மாதிரி உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, மேக்ஸிமம் அதிகபட்சம் 1 நிமிஷம் தான் ஆகுங்க. ஓகேங்களா, உங்களோட நெட் ஃப்ரீக்வன்சி பொறுத்து அதிகபட்சம் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். சரி, ஓகே, இப்போ ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து இப்படி நின்றுக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் வந்து மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டோட தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, மொபைல் வெர்ஷனில் எப்படி இருக்குன்னு இப்படி காமிக்குது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் 3 டாட் இருக்குது பாருங்கள். இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கீழே வந்து இந்த VPN வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுங்க. அப்போ தான் வந்து இந்த VPN எப்போவுமே வந்து டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இந்த ப்ரௌசிங் ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் VPN வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இமீடியட்டாக டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருச்சு. 8.9 MB வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட். ஏன்னா VPN ஆனில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்லோடிங் ஸ்பீட் ஆகட்டும் ப்ரௌஸ் ஸ்பீட் ஆகட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சீன் 1 வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சீன் 2 பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதே மாதிரி சீன் 2 வந்து இதே மாதிரி வந்து காப்பி பண்ணிவிட்டு ரொம்பவே சிம்பிள் தான். இதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி வந்து அந்த சோராவில் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டிஸ்கிரைப் யூர் வீடியோன்னு இருக்கு பாருங்கள் எப்போ போல் கொடுத்துட்டு மறுபடியும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. டியூரேஷன் கரெக்டாக இருக்கா, லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் சென்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட். இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் கியூன்னு வந்துடுச்சு. இப்படி தான் இங்கே வந்து நீங்கள் 5 சீனுக்குமே வந்து இப்படி தான் வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணணும். Your hesitation is illusion. Fight not for victory, fight for Dharma. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3rd கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 4th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு எப்போ போல் ஒரு ஓவர்வியூ நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து VPN வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. செகண்ட் வந்து இன்வைட் கோடு வந்து வாங்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்பிளான ப்ராம்ப்ட் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை பற்றி ஃபில் பண்ணாதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஹனுமன் பேஸ் பண்ணி இல்லை இருந்து பகவத்கீதா பேஸ் பண்ணி இல்லை அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகிக்கிறீங்க, உங்களுக்கு அதில் மூலிமா வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து சின்ன எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில். ஓகேங்களா, உங்களுக்கு அதே மாதிரி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக சோரா டூவில் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புறேங்க. ஸோ என்னோட இந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எதுவாயினும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் நான் அதை சரி செஞ்சுட்டு உங்களோட நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு நான் எப்போ போல் பொறுப்பாக நான் பதில் சொல்கிறேன். சரி, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.